இந்த ஒரு சிம்பிள் ஹேபிட் உங்கள் லைஃபையே மாற்றும். ஃபோன் வேணாம், ஜிம் வேணாம், பணம் வேணாம். ஆனால் உங்கள் மென்டல் ஹெல்த்தை, க்ரியேட்டிவிட்டியை, லைஃபையே மாற்றும். என்னன்னு தெரியுமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகின் டாப் திங்கர்ஸ், ரைட்டர்ஸ், ஃபிலாசபர்ஸ் எல்லோருக்கும் ஒரு காமன் ஹேபிட் இருக்குது, வாக்கிங். சிம்பிளாக தெரியுதுல, ஆனால் இதோட பவர் பற்றி யாரும் சீரியஸ்லி பேசலை. அரிஸ்டாட்டில் ஃபிலாசபி பேசும்போது வாக் பண்ணுவார். ஸ்டீவ் ஜாப்ஸ் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் அப்போலாம் வாக் பண்ணுவார். டார்வின் தினமும் ஒரு ஸ்பெசிஃபிக் பாத்தில் வாக் பண்ணுவார். அதை திங்கிங் பாத்னு கூப்பிடுவாங்க. ஏன்? வாக் பண்ணும்போது பிரெயினில் பிளட் ஃப்ளோ அதிகமாகுது, க்ரியேட்டிவிட்டி, கிளாரிட்டி ரெண்டும் பூஸ்ட் ஆகுது. தெரப்பிஸ்ட் ஃபீ கொடுக்காமலே ஃப்ரீயாக இந்த பெனிஃபிட் கிடைக்கும். வாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஏர்ஃபோன்ஸ் போட்டுட்டு போட்காஸ்ட் கேட்டுட்டு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இதெல்லாம் வாக்கிங் இல்லை, அது ஸ்க்ரோலிங் வித் ஸ்டெப்ஸ். உண்மையான பெனிஃபிட் வேணும்னா ஃபோன் பேக்கெட்டில் வைங்க, சரௌண்டிங்ஸ் பாருங்கள், ஸ்கை பாருங்கள். 30 minutes உங்கள் பிரெயினுக்கு ஜென்யூன் ரெஸ்ட் கிடைக்கும். அதுதான் மேஜிக். இம்பார்ட்டண்டான விஷயம் கன்சிஸ்டன்சி. டெய்லி 20 to 30 minutes போதும். ரெயினில் கூட போங்க, அந்த ஃபீலிங்கை வேர்ட்ஸில் சொல்லவே முடியாது. ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் வாக்கில் கிடைக்கும். ஆங்ஸைட்டி குறையும், ஸ்லீப் பெட்டர் ஆகும், க்ரியேட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உறவுகளோட வாக் பண்ணுங்கள், அந்த கான்வர்சேஷன் கெஃபேல பேசுகிறத விட டீப்பாக இருக்கும். இது சயின்ஸ், ஹார்வர்ட் ஸ்டடீஸ் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இன்றைக்கே ட்ரை பண்ணுங்கள். ஃபோன் வேண்டாம், எக்ஸ்பென்சிவ் ஷூஸ் வேண்டாம், வெளியே போங்க, 20 minutes வாக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படி சிம்பிள் லைஃப் சேஞ்சிங் ஹேபிட்ஸ் பற்றி இன்னும் பேசலாம்.